ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாய் மறுபடியுமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பரிசுத்த வேதாகமத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 9 வரை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமாக அல்லது கிறிஸ்துவ வாழ்வுக்குரிய நல் ஒழுக்கமான வாழ்வை வாழ்வதற்கு எது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர் குறிப்பிட்டிருப்பதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 9 வரை நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினால் அல்லது கிறிஸ்துவின் ஆவியினால் ஒரு மனிதன் நடத்தப்படுவதுதான் கிறிஸ்துவ வாழ்வில் மனிதனுடைய அல்லது அவனுடைய தனிப்பட்ட வாழ்விலே ஒழுக்கம் நிறைந்த அல்லது கடவுளுக்கு பிரியமாய் வாழ முடியும் என்பதை அவர் பட்டியலிடுகிறார். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டால்தான் அவன் கடவுளுடைய பிள்ளை எண்ணப்படுவான் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அவனுடைய மாம்ச வாழ்க்கை மாறும் என்று குறிப்பிடுகிறார். அவன் பாவத்திற்கு மரித்தவனாய் காணப்படுவான் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அவன் பயம் அடிமைத்தனத்துக்கு நீங்களாய் காணப்படுவான். அவன் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய சிந்தனை மாறும். இப்படி பல காரியங்களை உள்ளடக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்வை பற்றி மிக ஆழமாய் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த உலகத்திலே நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு தேவை என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். D.L. மூடி என்பவர் இவ்விதமாய் அவர் குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவி இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்வு வாழ முயற்சிப்பது காது இல்லாமல் கேட்க, நுரையீரல் இல்லாமல் சுவாசிக்க முயற்சி செய்வதற்கு சமம் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினுடைய துணை இல்லாமல் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே அவன் காது கேட்காதவனாக அல்லது சுவாசம் இல்லாத மரித்தவனுக்கு சமம் என்பதை D.L. மூடி அவர்கள் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற நாம் எப்படி இந்த உலகத்திலே அவருக்காக நாம் வாழ்கிறோம் என்பதை தற்பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். ஆகவே வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவரை பற்றிய நிறைய உருவகங்களை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவரை பற்றி நாம் வேதாகமத்திலே பார்க்கும்போது அவர் நேரடியாக அவர் ஒரு உருவமாக அல்லாமல் அவர் சில உருவகங்கள் மூலமாக பரிசுத்த ஆக்கியோன்கள் நமக்கு விளக்குகிறார்கள். 4 விதமான பரிசுத்த ஆவியானுடைய உருவகத்தின் மூலமாக நாம் என்ன செய்தியை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 நாம் வாசிக்கும்போது முதலாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நிகழ்வை அப்போஸ்தலனாகிய லூக்கா அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் பெருங்காற்றாக இறங்கி வந்தார் என்று வாசிக்கிறோம். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் அவர் காற்றுக்கு உருவகமாக சொல்லப்படுகிறது. இந்த காற்று எதை குறிக்கிறது என்று சொன்னால், காற்று என்பது நாம் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று. காற்றை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த காற்றினுடைய செயல்பாட்டை நம்மால் புரிய முடியும், அறிய முடியும். ஒரு காற்று பொருட்கள் மேலோ அல்லது ஒரு இயற்கையின் மீதோ வீசும்போது அந்த காற்றினுடைய செயல்பாட்டை நம்மால் அறிய முடியும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமது வாழ்க்கையில் அவர் இடைப்படும் போது, நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது நாம் இந்த உலகத்திலே செயல்படுகிறவர்கள் அல்லது செயல்படுகிறவர்களாக இருப்போம் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமுக்கு அவர் விளக்கம் கொடுக்கும்போது அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கும்போது, காற்றானது எந்த திசையிலிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது என்று அவர் குறிப்பிடுகிறார். என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், காற்றுக்கு எல்லையே கிடையாது.
அது எங்கு வேண்டுமானாலும் வீசும். எல்லையை தாண்டி அது வீசக்கூடிய வலிமை பெற்றதுதான் காற்று என்பதை நிக்கதேமுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். முதலாவதாக, காற்று பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக வேதாமத்திலே குறிப்பிடப்படுகிறது. அந்த காற்று எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னால், நாம் முதலாவதாக செயல்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவர்கள் என்று சொல்வதனால் கிறிஸ்துவர்கள் என்று நாம் கருதிவிட முடியாது. நம்முடைய வாழ்வில் கடவுளுக்காக நாம் செய்கின்ற செயல்பாடுகள் மூலமாக தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள முடியும். இந்த உலகத்திலே பலர் பல்வேறு காரியங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து இந்த உலகத்தில் பல காரியங்களை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தின் உருவாக்கத்திற்கு அநேகர் உழைத்திருந்தாலும் அவருடைய உழைப்பு பல அல்லது ஆச்சரியத்திற்குரியதாக காணப்பட்டது. தன்னுடைய கடைசி 98 நாட்கள் தான் அவர் உயிரோடு இருக்க போகிறார். அந்த 98 நாட்களிலே 38 நாள் அவர் பயணம் செய்து 46 மேடைகளிலே அவருடைய கொள்கையை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய சரீரத்தில் இரணைய ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருந்தது. அவருடைய வயிற்றை ஒரு பெல்ட்டினால் தூக்கி கட்டப்பட்டு வயிற்றின் பக்கவாட்டிலே ஒரு யூரின் டியூப் சொருகப்பட்டு அவர் கையிலே அந்த சிறுநீரக பையை வைத்து கொண்டுதான் 46 கூட்டங்களிலே சாகக்கூடிய சூழ்நிலையில் அவர் பேசினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே கடவுள் மறுப்பு கொள்கையை ஆழமாய் பேசிய தந்தை பெரியார் அவர்களே இந்த தமிழ்நாட்டிலே சாக போகின்ற சூழ்நிலையில் சூறாவளியாய் அவர் செயல்பட்டிருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளை பற்றி பேசக்கூடிய நாம், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட நாம் எவ்விதமாய் நாம் செயல்படுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு ஓமையாக, நெருப்புக்கு ஓமையாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது அந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர், யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவள் ஜலத்தினால் மாத்திரமல்ல ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆகவே இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே நெருப்புக்கு உருவகமாய் குறிப்பிடப்படுகிறார். இந்த நெருப்பினுடைய தன்மை பார்க்கும்போது, நெருப்பு எப்போதும் மேல் நோக்கி எரியக்கூடியது, அது கீழ் நோக்கி அல்ல. நெருப்பு என்பது எரியும் போது அதனுடைய தன்மை மேல் நோக்கி தான் இருக்கும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட நாம், அவருக்குள்ளாக நடத்தப்படுகிற நாம் எப்போது நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய எல்லா காரியமும் மேல் நோக்கி காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தான் அவர் குறிப்பிடுகிறார், மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய ஊழியம் எதுவாக இருந்தாலும், வேலை எதுவாக இருந்தாலும் பரலோகத்தை சார்ந்து நாம் காணப்பட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு பெரும்பாலான ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தம் அறியாமல், பரத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களை அறியாமல், பூமிக்குரிய காரியத்தை தேடி கடைசி வரை தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் வாழ்ந்து விடுகிறார்கள். ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் ஒரு சாக்கடை கரிகள் உட்கார்ந்திருந்தான். ஒரு ராஜா ரதத்தில் சென்று கொண்டிருந்தார். அந்த பிச்சைக்காரனை பார்த்து அவர் பரிதாபப்பட்டு ஒரு செப்பு காசை சுண்டி போட்டார். அந்த பிச்சைக்காரன் அதை பிடிக்க முடியாமல் சாக்கடைக்குள்ளாக அந்த காசு விழுந்து விட்டது. மறுபடியும் அந்த ராஜா அவனை அழைத்து, நான் வேறொரு செப்பு காசை கொடுக்கிறேன், நீ சாக்கடைக்குள் இறங்காதே என்று அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அந்த பிச்சைக்காரன் அந்த சாக்கடைக்குள்ளாக மறுபடியும் போய் இறங்குகிறான். அவர் பார்த்தார்,
இது அவனுக்கு பத்தவில்லை என்று சொல்லி மறுபடியும் அவனை அழைத்து ஒரு தங்க நாணயத்தை கொடுத்து, இது தங்க நாணயம், இது உனக்கு போதுமானதாக இருக்கும், இப்போதாவது நீ அந்த சாக்கடைக்குள் இறங்காதே என்று சொல்லி அனுப்பினார். அவன் திரும்பவும் அந்த சாக்கடைக்குள் இறங்கினான். அவனை அழைத்தார். இறுதியாக சொன்னார், நாளைக்கு என்னுடைய அரண்மனைக்கு வா, அங்கு வந்தால் என்னுடைய சொத்திலே நிலத்திலே பாதியை நான் உனக்கு தருகிறேன், இனி நீ பிச்சைக்காரன் அல்ல, அதை சாக்கடையை மறந்துவிடு என்று சொன்னார். அதற்கு அந்த பிச்சைக்காரன் கேட்டானாம், நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலத்தில் இந்த சாக்கடை வருமா என்று சொல்லி கேட்டானாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி வரை அவன் அந்த சாக்கடை குறித்த எண்ணம் அவனை விட்டு அகலவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், கடைசி வரை இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய காரியங்களை நாம் மறக்காமல் அதை பற்றியே நாம் சிந்திக்கின்றபடினால்தான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை, மேலான காரியத்தை நாம் நாடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் வேதாமத்திலே புறாவுக்கு ஒப்புமையாய் உருவகமாய் சொல்லப்படுகிறது. மார்க் 1:10 வாசிக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தபோது அவர் மேல் வந்து இறங்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மற்ற பறவைகளை காட்டிலும் புறாவுக்கு ஒரு விசேஷித்த தன்மையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அது என்னவென்றால், அந்த புறாவுக்கு பித்தப்பை கிடையாது, நச்சுப்பை கிடையாது, கசப்பு கிடையாது. இந்த புறா நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எப்பொழுதுமே பகைமை உணர்வு இல்லாதவர்களாக, கசப்புணர்வு இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை இயேசு நமக்கு போதிக்கிறார். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவர் கடைசி வரை இந்த உலகத்திலே அன்பை மட்டுமே போதித்து விட்டு சென்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ உனக்கும் இன்னொருவனுக்கும் பிரச்சனை இருந்தால் நீ காணிக்கை கூட போடாதே என்று மிகவும் கண்டிஷனாக ஆண்டவர் கடுமையாய் சொன்ன போதனையை நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட நாம் இந்த உலகத்தில் யாரையும் எதிரியாக நாம் பார்க்கக்கூடாது என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கசப்பு, வைராக்கியம் இதையெல்லாம் நாம் தூக்கி போட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்த போதனையே இதுதான். உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். கடைசியாக 1 சாமுவேல் 16:13 வாசிக்கும் போது, சாமுவேல் தாவீதை எண்ணெய் கொம்பினால் அபிஷேகம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக பரிசுத்த ஆவியானவர் எண்ணெயை உருவகமாக வேதாமத்திலே குறிப்பிடப்படுகிறது. இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது என்று சொன்னால், வேதாமத்திலே பார்க்கும்போது உடலுக்கு வலிமையும் சக்தியும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதாக எண்ணெய் இருக்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான எதிர்ப்புகளை நாம் சந்திக்கிறோம். மனிதர்கள் மூலமாக நாம் சந்திக்கிறோம், பிசாசின் மூலமாக நாம் சந்திக்கிறோம், சரீர பலவீனங்கள் மூலமாக நாம் சந்திக்கிறோம், நம்முடைய மனதின் மூலமாய், சிந்தனைகள் மூலமாய் நாம் சந்திக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் எதிர்த்து இதையெல்லாம் மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலனை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடியவர் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆகவே நமது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்புகள், சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு நம்மால் முடியாது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவருடைய உருவகம் எண்ணெய் என்பதை நாம் உணர்ந்து, ஆண்டவரே உம்முடைய அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும், நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே நாம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் இடைப்படுகிற தேவன். காற்று என்றால் செயல்படுதலை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பார் என்றால் நாம் செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நெருப்பு என்பது மேல் நோக்கி சிந்தையை நமக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. எப்போதும் மேலே உள்ள காரியத்தை சிந்திப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். புறா என்றால்
கசப்பற்ற வாழ்வை குறிக்கிறது. யாரோடும் பகையில்லாமல் வாழ நாம் முயற்சி செய்வோம். எண்ணெய் என்பது பலத்தையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய பலத்தை பரிசுத்த ஆவியானதில் கேட்டு நாம் வழி நடத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆண்டவர் அந்த பலத்தினால் நிரப்பும்படியாக நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். வழி நடத்தும் மீட்பர் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.